கிறிஸ்துவின் இன்ப இனதான் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம பாடம் 9 உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட மனன வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரத்தில் 2 to 4 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்ற மனப்பாட வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான வேலையிலையும் நாங்கள் பாடம் 9 படிக்க இருக்கிறோம். அதில் ஆவிக்குரிய கருத்துக்களை நாங்கள் கர்த்தர் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு கிருபைகளை தரவேங்க. இந்த பாடத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லை. தேவன் பரத்திலிருந்து எனக்கு கொடுத்து ஞானத்தை கொடுத்து அந்த பாடத்தை முழுவதுமாக நடத்த தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம். இவையாவும் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுதும் கூட பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன கதையோடு தொடங்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீடை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. புது வீட்டுக்கு போகிறாங்க. இந்த புது வீட்டுக்கு போனோடனையும் போதகரை கூப்பிட்டு ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க நாயை பெட்டாக வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் எப்போதும் போல் பழைய வீட்டில் ஜெபிக்கிறது போல் இவர் புது வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறாரு. பழைய வீட்டுக்கு போகும்போது இந்த நாய் எப்படி ஓடி இவரை பாசமாக அணைத்து கொள்ளுமோ அதே போல் புது வீட்லேயும் இந்த நாய் போதகரை பார்த்தோன்னே பாசமாக தன்னுடைய காலை சுற்றி கொள்கிறது. அப்போ அவங்க அந்த வீட்டுக்காரங்களும் ரொம்ப சமாதானமாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு ஜெபிச்சுட்டு வந்துட்டார். 2வது வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பூனையை பெட்டாக வளர்த்துறாங்க. பூனை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்ததும் ஓடி ஒளிஞ்சுக்குது. அப்போ போதகர் அந்த ஓனர்கள்ட்ட கேட்குறாரு, ஏன் பூனை ஓடி ஒளிகிறது? பழைய இடத்துல ரொம்ப நல்ல பாசமாக என் காலை சுற்றி வருமே, இப்போ ஏன் அது ரொம்ப ஓடி பயந்து ஒளிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இது யாரை பார்த்தாலும் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்குது, ரொம்ப பயப்படுது, இந்த இடமே அதுக்கு பிடிக்கலையாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த நாய்க்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த பூனைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த நாய் எதன் மீது பற்று வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எஜமான் மீது பற்று வைத்திருக்கிறது நிமித்தமாக தான் எஜமான் எத்தனை இடத்த மாற்றினாலும் அதுக்கு கவலையே இல்லை. ஏன்னா எஜமான் தன்னோடு கூட இருக்கிறதுனால அதுக்கு மிகுந்த சமாதானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இந்த பூனை எதன் மீது பற்று வைத்திருக்கிறது அப்படின்னா, அந்த இடத்தின் மீது பற்று வைத்திருக்கிறது. அதனால தான் புது இடம் வந்ததும் அதனால் தன்னையை அடாப்ட் பண்ணிக்க முடியல, அதுக்கு சமாதான குறைவு காணப்படுகிறது. இதே போல தாங்க நம்மளும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் பெரும்பாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற எஜமான் மீது பற்று வைக்காமல் கிறிஸ்து படைத்த கிரைகள் மீது பற்று வைப்பதனால தான் அந்த பூனை போல் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் அந்த நாயை போல் எஜமான் மீது பற்று வைக்கும்போது நமக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு இன்றைய தினத்திலே பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இப்பொழுதும் கூட நம்ம பாடம் 9 உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தியான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28 மற்றும் லூக்கா 24வது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 மற்றும் லூக்கா 24ல் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறாரு. அவர் ஒப்பு கொடுக்கப்படும்போது அது ஆயத்த நாளாக இருக்கிறது. முதல் நாளில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுகிறாரு. அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்படுது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு இருந்த கல்லறையோடைய கல்லை புரட்டி தள்ளி அதன் மீது அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய உடைகள் என்னவா இருக்குது அப்படின்னா, உறைந்த மலையை போல வெண்மையாக இருக்குது. அவருடைய தோற்றம் எப்படியாக இருக்குதுன்னா, மின்னலை போல ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்த அந்த போர் சேவர்கள் இறந்தவர்களை போல காணப்படுகிறாங்க. செத்தவர்கள் போல் அங்கே கீழே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் தெரியாமல் அடுத்த நாள் காலையில் அந்த 3வது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முதலாவது நாள் வாரத்தின் முதலாவது நாளில் அதிகாலையில் ஒரு சில பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்த கந்த வர்க்கங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இயேசுவினுடைய கல்லறைக்கு வர்றாங்க.
கல்லறைக்கு வந்து என்ன வந்துட்டு வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த கல்லெல்லாம் புரட்டி போட்டிருக்கிறத காண்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கலக்கமுற்று இருக்கிறாங்க. அங்கே வச்சிருக்கிற ஆண்டவருடைய சரீரத்தையும் வந்து பார்க்க முடியல. அப்போ அவங்க ரொம்ப கலக்கமுற்று இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து 2 பேரை வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருந்ததுனால ரொம்ப பயந்து நடுங்கி போய் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. உடனே இந்த தூதர்கள் அந்த ஸ்திரீகளை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் ஏன் இங்கே மருத்துவர் இடத்துல தேடுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? உங்கள் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் வந்து மனுஷகுமாரன் பாடுகள் படுவார், பாவிகள் மனுஷங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நினைப்பூட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க உடனே ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்க. ஓடி போய் மற்ற சீஷர்கள் இடத்துல சொல்கிறாங்க. சீஷர்கள் இடத்துல சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணலை, நம்பலை. பேதுரு உடனே கல்லறைன இடத்துக்கு போகிறாரு. கல்லறைன இடத்துக்கு போய் அந்த காட்சிகளை கண்டு இவரும் வந்து அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே போர்ச்சேவகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நடந்த காட்சிகளை பிரதான ஆசாரியன் இடத்துல போய் சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த பிரதான ஆசிரியனும் மூப்பர்களும் கலந்து ஆலோசித்து இந்த போர்ச்சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை மயக்கமாக இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க அவருடைய சரீரத்தை, அதனால் இப்படியாக நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சொல்கிறாங்க. அதே போல் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யை சொல்லி இந்த உண்மையை பொய் போல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உலகம் எங்கும் பரப்புகிறாங்க. இதுதான் வந்து அங்கே நடந்த ஒரு தியான பகுதியாக இருக்கிறது. இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். முதலாவது பாடம், எனக்கு பொதுவாக வந்து இந்த இந்த தியான பகுதியை வந்து வாசிக்கும் போது எனக்கு பல கேள்விகள் வந்து எழும்புச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மறிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் மறிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அடக்கம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்ததுக்கு பிறகு அந்த கல்லறையை சுற்றிலும் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா போர்ச்சேவகர்கள் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம உலகத்தில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. மறிச்சிட்டோம்னா அவங்கள அடக்கம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவோம். அவங்கள சுற்றி காவலர்கள்லாம் நிறுத்த மாட்டாங்க. அப்போ ஏன் அந்த இடத்துல காவலர்கள் நிறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து என் மனதில் வந்து எழும்புச்சு. அப்பொழுதுதான் நான் தீர்க்க தரிசன பகுதியை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தானானவன் சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது பெரிய வெற்றி கண்டதை போல உணர்ந்தானா. ஆனாலும் அவர் 3ஆம் நாள் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து அவருக்கு பயம் இருந்துச்சான் அவனுக்கு. உடனே அந்த கல்லறையை சுற்றிலும் எங்கே எழுந்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவருடைய கல்லறைகளை சுற்றிலும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரதான அந்த போர்ச்சேவகர்களை வந்து நிறுத்தி வச்சுருந்தானா, எங்கே அது வந்து நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது நடந்துச்சுன்னா இவனுக்கு ஒரு பயம், இவனுடைய ராஜ்யம் எங்கே முற்றும் பெற்று விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த உயிர்த்தெழுதலில் வல்லமை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசித்தான். அப்போ உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால சாத்தானுடைய ராஜ்யம் முற்று பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் வந்து தென்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் கூட இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 நம்ம ஒரு வசனத்தை கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போது சாத்தானுக்கே ஒரு பயம் வந்துடுது அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையில். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், சாத்தானுடைய ராஜ்யம் முடிவுக்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி முடிவுக்கு பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் முறை வரும் பொழுது அந்த மரணத்தை ஜெயித்தவராக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன அப்படின்னா மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னைக்கு நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தோம் அப்படின்னா நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கூட உயிர்த்தெழுந்திருப்போம். இன்னைக்கு வாலிபர்களாகிய நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை, நம்ம இந்த கிரியைகளை, அந்த ஒரு தருணத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இந்த உலகத்துல அந்த மாதிரியான காரியங்களை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பாருங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம பெற்றவர்களாகிய நாம அதற்கேற்றபடி கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருப்பார்கள் சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அந்த ஒரு கிரியைகளை தான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பாருங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை இவ்வாறாக சொல்கிறது, நான் மரணத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம மரணத்தை ஜெயித்து சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களாக இந்த வாலிப பிராயத்துல நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருப்பார்கள். நமக்கு மரணத்திலிருந்து ஒரு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறது உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு கூறுகிறது. இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தூதர்கள் சொல்லுவாங்க, அந்த மரியாள்கிட்ட யோவான்னாள்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு நினைவில்லையா, ஏன் இங்கே தேடுகிறீங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல ஏன் தேடுகிறீங்க, உங்களுக்கு நினைவில்லையா, அவர் உங்களோட இருக்கும்போது சொன்னது உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேட்பாரு. ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, அவங்க மறந்து போனது நிமித்தமாக அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கும் அப்படிதான். நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கும்போது நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு, சத்தியங்களை விளக்கி காட்டியிருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல வேளைகளில் வாலிப பிராயத்தில் சாத்தான் கொடுக்குற அந்த இச்சை நிமித்தமாக நம்ம ஆண்டவரோடு கூட நடந்த பாதைகளை மறந்து நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தூதர்கள் அவங்களுக்கு நினைவூட்டினாங்க, அவங்க மறந்த போது. இன்னைக்கு நம்மளுக்கும் தூதர்கள் நினைவு கூட்டுகிறாங்க. நீங்கள் நினைவு கூறலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி வாலிப பிராயத்தில் ஒருவேளை தேவனோடு கூட நீங்கள் நடந்திருக்கலாம், ஒருவேளை இப்பொழுது தேவனை விட்டு விலகி சென்றிருக்கலாம். தூதர்கள் இன்றைக்கி உங்ககிட்டையும் பேசுகிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவானவர் உனக்காக மரித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் கூட இருக்கும்போது இந்த மாதிரி சத்தியத்தை சொல்லி கொடுத்தார்ல, இப்போ ஏன் மறந்து தெரிகிற, இப்போ ஏன் வாலிப பிராயத்தில் விலகி போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தூதர்கள் உங்களுக்கும் நினைவுபடுத்துகிறாங்க. நீங்கள் மீண்டும் மடங்கி வருவதற்காக, அந்த உயிர்த்தெழுதலில் அந்த வல்லமையில் பங்கு கொள்வதற்காக. என்னங்க, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மூன்றாவது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வைத்த சரீரம் காணலை அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுறாருன்னா, பொய் போதகத்தை சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த உலகம் எங்கும் பரப்புறான் பணத்தை கொடுத்து. இன்றைக்கும் சத்தியம் நிறைவேறக்கூடாது, முத்தூது உலகம் எங்கும் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேக வேலைகளை, அநேக தந்திரங்களை சாத்தான் செய்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிற ஒரு வல்லமையுள்ள வாலிபர்களாக இன்னைக்கு நம்ம சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது சாத்தானுடைய செவிகளுக்கு அந்த அந்த சோதனைகளுக்கு உட்பட்டு இன்னைக்கும் அந்த பிரதான ஆசாரியன் செய்தது போல பொய் போதனைகளுக்கு நேராக நம்மளுடைய செவிகளை சாய்த்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. இந்த 3 பாடங்களை நம் நினைவில் கொள்வோம். நம்ம உயிர்த்தெழுதலின் வல்லமை, மரணத்தை ஜெயித்தவரோட நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய வழியில் நடந்த விதத்தை இன்னைக்கும் நமக்கு 2 தூதர்களும் மீண்டுமாக நினைவூட்டுகிற விதத்தை நம்ம பார்ப்போம். பொய் போதனை தடுக்கிற வாலிபர்களாக நம்ம மாறுவோம். அப்படிப்பட்டதாக இந்த 3 பாடங்களை நினைவு கொண்டதாக நாம் மாறுவோம். நம் வாழ்க்கையில் இந்த காரியங்களை நம் எடுத்து அபியாசிப்போம். இப்பொழுதும் கூட கேட்கப்பட்ட கருத்துக்களுக்கு ஒப்புக் கொடுக்குமன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலையிலையும் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டோம். இந்த வாலிப பிராயத்தில் தகப்பனே, சாத்தானவன் எத்தனையோ வித வஞ்சகங்களுக்கு உட்படுத்தும் பொழுதும் நாங்கள் அதற்கெல்லாம் இசைந்து போகாதபடிக்கு உம்முடைய நாமத்தை பின்பற்றி நாங்களோ உயிர்த்தெழுதலின் வல்லமையில் மரணத்தை ஜெயித்தவர்களாக மாற எங்களுக்கு கிருபைகளை தர வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.